எனக்கு அருமையானவர்களே, நான் நினைக்கிறேன் நீங்கள் சுகமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய எதிர்காலம் சுகமாக இருக்கும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இருந்து 22ஆம் வசனம் வரை ஆண்டவர் அந்த பட்டணத்தின் வழியாக கடந்து போகிற போது அங்கே ஒரு அத்தி மரத்தை கண்டு, அந்த அத்தி மரத்திலே இலைகள் இருக்கிற நேரம், கனிகள் இருக்கும் என்று ஆண்டவர் அதை போய் பார்க்குற நேரம் அங்கே இலைகள் இருந்தது, கனிகள் இல்லை. ஆகவே ஆண்டவர் பசியாக இருந்தபோது அந்த அத்தி மரத்தை இனி ஒரு காலம் இடத்துல பலன் உண்டாகக்கூடாது என்று சொல்லி சொன்னவுடன் அந்த மரம் பட்டு போனது. பிரியமானவர்களே, இது கனி கொடுக்கிற காலம். நீங்கள் கனி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், ஊழியக்காரராக இருக்கலாம். இதை பார்க்க நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இளைஞனாக இருக்கலாம், வயதிவனாக இருக்கலாம், சிறு பிள்ளையாக இருக்கலாம். இந்த காலம் நீங்கள் கனி கொடுக்கிற காலம். கனி கொடுக்கிற காலத்திலே நாம் கனி கொடுக்காவிட்டால் அது ஆபத்தானது. அது நம்மை தீமைக்குள்ளே நடத்திவிடும். அந்த மரம் ஆண்டவர் எதிர்பார்ப்போடு கடந்து சென்றார். இந்த மரம் நான் நினைக்கிறேன் கனி தரும் என்று சொல்லி. ஆனால் அந்த ஆண்டவருக்கு கவலையாக ஏமாற்றமாக இருந்தது. வேதம் சொல்லுது, இப்பொழுதே கோடாரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டு, ஏனென்றால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். பிரியமானவர்களே, காலம் எவ்வளவு என்பதல்ல, எத்தனை காலம் வைத்தோம் என்பதல்ல, நாம் வாழ்கிற நாட்களிலே கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். இன்றைக்கு நம்மிடத்திலே அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், தயவு, பொறுமை, மன்னிப்பு, விட்டு கொடுப்பு, மற்றவருக்கு நேசிக்கிறது, இப்படிப்பட்ட அன்புள்ள கனிகளை கொடுப்போம். பகைகள், விரோதங்கள், கசப்புகள், பொறாமைகள், வைராக்கியங்கள், மார்க்க பேதங்கள், ஒருவருக்கொருவர் பிரிவினைகள், உயர்வு தாழ்வு, இவைகளை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு நல்ல கிறிஸ்தவனாக கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிற நேரம் ஆண்டவர் உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இல்லை என்றால் நல்ல கனி கொடா மரம் எல்லாம் வெட்டுண்டி அக்னியிலே போடப்படும். ஃபாதர் பெர்க்மன் பாடுறது போல, ஏசு ராஜா வருகிறார், நாம் கனி கொடுக்கிற மரங்கள் அந்த அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நீங்கள் நான் ஒரு மரத்தை நட்ட போது எவ்வளவு அந்த கனிகள் கொடுக்க வேண்டும் என்று அதை ஆசையாக விரும்புகிறோம். அந்த மரம் கனி கொடுக்காவிட்டால் அது ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆகவே நல்ல கனி கொடுக்கிற மரங்களாய் நம்ம வாழ்வோம், நல்ல கனி கொடுப்போம், நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இது கனி கொடுக்கிற காலம். கனி கொடுக்கிற காலத்திலே கனி கொடுக்காமல் இருந்தோமானால் மிகப்பெரிய ஆபத்தை, அடியோடு வெட்டப்பட்டு போகிற அளவுக்கு எத்தனையோ மனிதர்களை பார்த்து விட்டோம். அவர்கள் கனி கொடுக்க முடியாமல் தங்களுடைய மாம்சத்தின் காரியங்களுக்கு, உலகத்தின் காரியங்கள் இடம் கொடுத்து இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் அடியோடு மாறிவிட்டார்கள். கர்த்தர் உங்களையும் என்னையை நம்பி இந்த பூமியிலே இந்த ஜீவனை கொடுத்து, இவ்வளோ பொறுப்புகளை கொடுத்து நம்மளை வைத்திருக்கிறான்டா, நாம் கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம், கனி கொடுப்போம். அந்த கனிகளை பார்த்து யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் சொல்லுது, நாம் கனி கொடுக்கிற பிதாவான மகிமைப்படுவார். கர்த்தர் உங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார்.